வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அன்பான ஃபீபா நேயர்களே, இன்றைய காலை தியானம் நிகழ்ச்சியில் நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருப்பது எப்படி என்பதை குறித்து நாம் கேட்கப் போகிறோம். கிறிஸ்துவோடோ அல்லது கிறிஸ்துவிலோ வாழும் ஒரு அருமையான வாழ்க்கை நாம் கிறிஸ்துவில் எப்படி நிலைத்திருக்க முடியும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கும். யோவான் 15ஆம் அதிகாரத்தில், கொடியானது திராட்சைச் செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் என்று யோவான் 15:4 எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு கொடி எப்படி கனி கொடுக்கிறது? சூரிய ஒளி, காற்று போன்றவை தொடர்ச்சியாக கிடைப்பதாலோ அல்லது புத்துயிரளிக்கும் விதமான தாக்கங்களால் மலர்களில் அழகு ஏற்படுவதாலோ அழகிய இலைகளாலோ அல்ல. அது செடியில் நிலைத்திருப்பதால் மட்டுமே அமைதியாக எந்த சலனமும் இல்லாமல் செடியோடு நிலைத்திருக்கிறது. எனவே பூக்களும் கனிகளும் தன்னிச்சையாகவே நன்கு வெளிவருகின்றன. ஒரு கிறிஸ்தவன் எப்படி கனி தர முடியும்? பலவித முயற்சிகள், துன்பங்கள் இவற்றின் மூலமாக கனி தர முடியுமா? தியானம், விழித்திருந்து ஜெபித்தல், சோதனைகளையும் ஆபத்துக்களையும் மேற்கொள்ளுவதாலா? இல்லை வாழ்க்கையில் முழு அர்ப்பணிப்பும், கிறிஸ்துவின் மேல் பாசம், வாழ்வு முழுவதையும் ஆண்டவருக்காக தியாகம் செய்தல் மற்றும் தேவனுடைய கிருபைக்காக தொடர்ந்து காத்திருக்குதல் ஆகியவை கனிதரும் வாழ்வுக்கு அனுகூலமாக காணப்படுகின்றன. பிரியமானவர்களே, இப்பண்புகள் காணப்படக்கூடிய கிறிஸ்தவர்கள் உறுதியாக செடியுடன் இணைக்கப்பட்டவர்கள். அவர்கள் தாயின் அரவணைப்பில் அமைதியாக தூங்கும் குழந்தைகளுக்கு ஒப்பானவர்கள். கிறிஸ்து அவர்களை அவர்களது கடமை, அதற்குரிய காலம், இடம் ஆகியவற்றை நினைப்பூட்டி தவறுகளில் கண்டித்து, கஷ்டங்களில் ஆலோசனை தந்து, தேவையான பணிகளில் உற்சாகப்படுத்தி வழிநடத்துகிறார். ஆவிக்குரிய மற்றும் சரீர தேவைகளுக்காக அடுத்த நாளுக்குரிய கவலை அவர்களுக்கு இல்லை. ஏனெனில் இன்று போல நாளைய தினத்தையும் தேவன் அன்புடன் கவனிப்பார் என்பதை அவர்கள் அறிவார்கள். அவர்களது நம்பிக்கையும் விசுவாசமும் தேவன் எதை விரும்புகிறார், எவைகளை தங்களுக்காக செய்வார் என்பதில் மாத்திரம் இருக்கிறது. அவருக்காக தாங்கள் எதை செய்ய விரும்புகிறோம் என்று அவர்கள் எண்ணுவதில்லை. ஒவ்வொரு சோதனை வேதனையிலும் அவர்கள் வெற்றி மறுபடியும் ஒரு குழந்தையைப் போல தங்களை முழுவதுமாக கர்த்தருக்கு அர்ப்பணிப்பதில் ஏற்படுகிறது. ஒரு குழந்தை எந்த கஷ்டத்திலும் தாயின் மடியில் பாதுகாவலை தேடுவது போல அவர்கள் தேவனையே சார்ந்து வாழ்கிறார்கள். உண்மையாகவே இது ஒரு மிகுந்த சந்தோஷமான உணர்வு நிலை. ஆனால் இதை பெற்றுக்கொள்வது எப்படி இதனை நாம் ஆரம்பிப்பது, எங்கு ஆரம்பிப்பது என்று சிலர் கேள்வி எழுப்பலாம். ஒரு பாவி கிறிஸ்தவ வாழ்வை ஆரம்பிப்பது போலவே ஆரம்பிக்க வேண்டும். இரட்சகரிடம் வந்து தனது உடல், ஆத்துமா, ஆவி அனைத்தையும் முற்றிலும் வருங்காலத்துக்கு இரட்சகருடைய வழிநடத்துதலுக்கு ஒப்படைக்க வேண்டும். இந்த பொதுவான அர்ப்பணிப்புக்கு பின் ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப செயல்பட வேண்டும். இவ்விதமாக ஒரு நாளை கட்டுப்பாட்டுடன் செலவு பண்ணுகிறோம். அடுத்த நாள் காலை அந்த நாளை கிறிஸ்துவின் பராமரிப்புக்கு ஒப்படைக்கிறோம். அன்று முதல் சோதனையாக சமயத்தை வீணாய் செலவழிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் நேரிடுகிறது. உடனடியாக, ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட சூழலில் எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபியுங்கள். அடுத்து நம்மை எரிச்சலூட்டும் ஒரு சம்பவம் நடக்கலாம். அதற்காகவும் ஆண்டவரிடம் சென்று சில மணி நேரங்களுக்கு பிறகு ஒரு அயலாரை குறித்த ஒரு குறிப்பினை கூற சோதனை ஏற்படலாம். இயேசுவை சார்ந்து கொள்ள வேண்டும். சில நிமிடங்களுக்கு பிறகு நம்முடைய சில கடினமான வார்த்தைகளிலிருந்தும் கூட அவர் நமக்கு விடுதலை கொடுப்பார். உடனே கிறிஸ்துவுக்கு நேராக திரும்பி நம்முடைய தவறை அறிக்கையிட்டு அவருடைய உதவிக்காக அவரை நாடும் பொழுது அசாதாரணமான சூழலை கூட தேவன் மாற்றிக் கொடுக்க வல்லமை உள்ளவர். கஷ்டங்களும் சோதனைகளும் நம்மை நிலைமாற்றி விடும் பொழுது சிறிது நேரம் அமைதியாகி பின்பு இயேசுவிடம் நாம் உதவி கேட்கலாம். நம்முடைய துன்பங்கள், குழப்பங்களில் அவைகள் எப்படிப்பட்டவைகளாயிருந்தாலும் எல்லாவற்றிலும் நம்மை நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். நம் வாழ்வின் முன்னேற்றத்திலும் வளர்ச்சியிலும் தேவன் அக்கறையுள்ளவராக காணப்படுகிறார். சில வேளைகளில் சிறிய காரியங்களுக்காக அவரை தேடாமல் விட்டுவிடுவது சரியல்ல. ஒவ்வொரு சிறு சிறு காரியத்திலும் கூட நாம் தேவனை நம்மோடு கூட வைத்துக் கொள்வது மிகவும் அருமையான ஒரு அனுபவம். ஒவ்வொரு நாளும் நடைபெறும் சின்ன சிறு விபத்துக்களும் மிகச்சிறிய கவலைகளும் ஏற்படும் போது அவற்றை பெரிதுபடுத்தாமல் கிறிஸ்துவின் சிந்தையோடு கடந்து செல்ல வேண்டும். பாருங்கள் பிரியமானவர்களே, ஒரு மலை போன்ற பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில நாம் கடந்துவிடக்கூடியதாய் காணப்படலாம். ஆனால் சிறு சிறு குண்டூசி போன்ற சிறு காரியங்கள் நம்மை அதிகமாய் வேதனைப்படுத்தும் பொழுதும் கூட நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். ஏதேனும் வித்தியாசமான தவறுகள் நம்முடைய மனதில் கொண்டு வரப்பட்டால் அவற்றை பரிசோதித்து கற்றுக்கொள்ள வேண்டியவற்றை கற்றுக்கொள்ளலாம். தேவனுடைய பொறுமை நமக்கு பாடமாகட்டும். நாம் பெருமையுள்ளவர்களாயிருந்தால்
அவரது தாழ்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் உலகத்தாராயிருந்தால் உலகத்திற்கு வந்த அவரை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் நிர்விசாரிகளாயிருந்தால் உற்சாகமாக செயல்படுகிறவர்களை பாருங்கள். அவர்களை குறித்து கற்றுக்கொண்டு ஞாபகத்தில் வைத்து ஜெபித்து அதே ஆவியை தேவன் நமக்கு அருளும்படி ஜெபிப்போம். பல காரியங்களை நாம் கற்றுக்கொண்டாலும் விசுவாசத்தை குறித்து நமக்கு கற்றுத்தருபவர் நமது ஆண்டவர். அவரிடம் சென்று நம்மை வழிநடத்த நாம் அவரிடத்தில் ஜெபிப்போம். அவர் நமக்கு சாந்தமும் தாழ்மையும் உடையவராகவும் அவரைப்போல் அழகுள்ளவராகவும் மாற்றுவார். அவரில் நிலைத்திருப்பதை குறித்தும் அவர் வரும்போது அவரோடு வாசம் செய்வதை குறித்தும் நமக்கு தெளிவாக்கி காண்பிப்பார். நம்முடைய கிறிஸ்தவ ஓட்டம் அன்பும் சந்தோஷமும் நிறைந்து காணப்படும். ஒரு கைதியின் நெருக்கடி போல அல்ல, நம்முடைய வாழ்வு சிறகடித்து பறக்கும் ஒரு பறவை போல சுயாதீனமாயிருக்கும். நமக்கு முன்னாக வைக்கப்பட்ட ஓட்டத்தை பொறுமையோடு நாம் ஓடுவோம். நெகேமியா 8:10 சொல்லப்பட்டபடி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பது நம்முடைய பெலன். இன்றைய காலை தியானம் நிகழ்ச்சியில் நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருப்பது எப்படி என்பதை குறித்து கேட்டோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458505042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.